யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே போராட்டம் இருக்குது. ஆனால் அந்த போராட்டங்களில் யாரேனும் இருப்பீங்க, ஐயோ நான் வெக்கப்பட்டு போயிடுவேனோ அந்த மனுஷனுக்கு முன்பாக, அவங்களுக்கு முன்பாக, அந்த உறவுக்காரர்கள் முன்பாக வெக்கப்பட்டு போயிடுவேனோ. படிக்கிற பிள்ளைங்க அழகாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிடும், பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க, ஏசப்பா என் பிள்ளை என்ன வெக்கப்படுத்திடக்கூடாது, என் பிள்ளை என்ன வெக்கப்படுத்திடக்கூடாதுன்னு பேரண்ட்ஸுங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை அழகாக பரிச்சு எழுதி ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் ஒரு காலம் வெக்கப்படுத்தி போக விட மாட்டேன் இல்லையா? ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். ரோமரின் புஸ்தகம் பாருங்க, எது சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் வார்த்தை மாறலாம், இந்த உலகத்தின் ராஜாவுடைய வார்த்தை மாறலாம், பூமி மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் என்றும் மாறாதது தேவனுடைய வார்த்தை. நம் கைகளிலே வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்துல கைகளை வச்சு வாசிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சொல்லுங்க, இருக்கிறதுல கைகளை வச்சு, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தை சொல்லுகிற விதமாவது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வியாபாரத்திலே, என் ஊழியத்திலே, என் வேலையிலே, நான் கையிட்டு செய்யும் காரியத்திலே ஒரு காலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வெட்கங்கிறது வரவே வராதுங்க. கர்த்தரை நம்பிட்டோம்னா இருந்த வெட்கம் கூட ஓடி போயிடும், இருந்த வெட்கம் கூட ஓடி போயிடும். வெட்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்ச மனுஷன் கூட ஓடி போயிடுவான். ஒரு விதத்தில் ஒருத்தன் ஓடிடுவான். ஆனால் வெட்கப்படுத்தி அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவருடைய மகத்துவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இவங்க தான் மெய்யான தேவனை வணங்கு ஆராதிக்கிறார்கள் சொல்லிட்டு நம் பட்சத்திலே வந்துடுவாங்க. அப்போ தேவ பிள்ளைங்களே, ஒன்று நல்லா இந்த வேலையில் புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, யாரையும் வெட்கப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை எப்படியா இருக்கணும்? யாரையும் வெட்கப்படுத்தி பார்க்கக்கூடாது. எந்த மனுஷனையும் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம வெட்கப்படுத்தி பார்க்கக்கூடாது. அது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். எப்படி ஆண்டவர் நம்ம வெட்கப்படுத்துவதில்லை என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம் நிமித்தம் யாரும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம யாரையும் வெட்கப்படுத்திடக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா வெட்கப்படுத்திடக்கூடாது. ஒருத்தவங்க சரியில்லை அப்படின்னா அவங்களை வெட்கப்படுத்திடக்கூடாது. அந்த நிலையில நம்மளை வச்சு பாருங்க, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, நான் என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 34:5 பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரன் அங்க சொல்றார். அப்போ அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காலம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் எந்த மனுஷிக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாருங்க. அது நல்ல கான்பிடண்டா இருங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் ஒருவரையும் வெட்கப்படுத்தி பார்க்கிற தெய்வம் நல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சூழ்நிலை சரியில்லாத பொழுது, ஐயோ நான் எங்க வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு எண்ணினவங்க இருக்கிறீங்களா? ஆனா வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? உருவத்திற்கு மனுஷன் இல்லாத வேலையில தனி மரமாய் நிற்கும் பொழுது, தனி ஒருத்தியாய் தனி ஒருவனாய் நிற்கும் பொழுது, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற பயத்தோட நீங்க இருந்திருக்கிற வேலையில அங்கே உங்களை வெட்கப்படுத்தி பார்க்காதபடிக்கு உங்களை கடந்து போக பண்ணினவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவன் உள்ளது. அந்த நிலையை கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கும்
இன்னைக்கும் நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயம் இருக்கும். ஐயோ, இந்த பிள்ளையால நான் எங்கே வெக்கப்பட்டு போயிடுவேனோ, இந்த பையனால நான் எங்கே வெக்கப்பட்டு போயிடுவேனோ, சரியாகவே படிக்க மாட்டேங்கிறானே, சரியாகவே இது பண்ண மாட்டேங்கிறானே, பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு ஒரு பயம் வந்து, ஆண்டவரே என் பிள்ளை நிமித்தம் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுகிற தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர். அல்லேலூயா. ஆனால் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்போ வெக்கம் வரும்? பயம் வரும். பயம் வரும்போது தான் வெக்கப்படுவோமான்னு ஒரு எண்ணம் வரும். வாழ்க்கையில் ஒரு இருள் சூழும் பொழுது ஆதாரத்துக்கு, அதாவது வாழ்வாதாரத்துக்கு வழிவாசல்கள் இருக்கும்போது நம்ம தைரியமா போவோம், பார்த்துக்கலாம்டா, நம்ம கிட்ட இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனா வழிவாசல்கள் இல்லாதபடிக்கு ஒரு சூழல் வரும் பொழுது, ஐயோ இவங்க முன்னாடி நம்ம வெக்கப்பட்டுட்டா என்ன ஆகும், இவங்க முன்னாடி நம்ம பிள்ளைங்களை நல்லா டாப்பாக கொண்டு வரணும், இவங்க முன்னாடி நம்ம பிள்ளைங்களை அறிவாளியாக கொண்டு வரணும், நம்ம கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா போராடி கொண்டு வரணும். அந்த போராட்டம்லாம் வேணாம் பிள்ளைங்களே. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் ஜெபத்தில் நடத்தும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமீன் தான் வருது, 2 ஆமீன் வருது, 3 ஆமீன் வருது, லேட்டா 3வது ஆமீன் ஆமீன் அப்படின்னு வருது. கூறிய பிச்சிருக்க வேண்டாமா? என்ன ஆமீன்? ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நடத்தும் பொழுது அந்த பிள்ளைங்க நிமித்தம் நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வழி நடத்துதல்ல அந்த பிள்ளைங்க நடக்கும்போது வெக்கப்படக்கூடிய சூழல் வந்து நின்றோம், ஒரு முத்து சங்கில போய் நின்றோம். ஏன்னா நான் வழி நடத்திட்டேன். அதுவே என் பிள்ளைங்க கர்த்தர் வழி நடத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெக்கப்பட்டு போகவே போக மாட்டோம், வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். அப்ப வேதத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கிற குடும்பம், வேதத்தின்படி நடக்கிற குடும்பம் ஒரு காலம் எங்கேயும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஆராதனை வேலையில சொன்னதுதான். அப்பா நான் ஏன், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு ஏன்பா வாழ்க்கையில இந்த போராட்டம், எனக்கு ஏன்பா வாழ்க்கையில இந்த வெக்கம் கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஏனோ தெரியல, அதிகாலை வேலையில இருந்து அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை நான் வெக்கப்பட்டுருவேணும் ஆண்டவர், ஒருவேளை நான் தோத்து போயிடுவேணும் ஆண்டவர், ஒருவேளை நான் நினைச்ச காரியம் நடக்கலாம், எனக்கு மானம் போயிடுமே ஆண்டவர் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள நிறைய வந்துட்டு இருக்கும்போது, திருச்சபையில இருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தின காரியம், ஒருவேளை நீ கேட்கிற மகன் அப்படி கேளாதபடிக்கு நான் வெக்கப்பட்டு போகாதபடி இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுப்பாரு, நான் உனக்கு கிரீடத்தை தருவேன். ஜபத்தை அப்படியே மாற்றணும். வெக்கப்பட்டு போயிடக்கூடாது கேட்கறதுக்கு பதிலா நான் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு உண்டான வழியை காண்பிக்க. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு வேதம் சொல்லுது. அப்போ என்னை வழி நடத்த என்னை வழி நடத்த கர்த்தர் இருக்கிறாருன்னா, என் மேல அவர் கண்ணை வச்சுட்டாருன்னா, எனக்கு அவர் ஆலோசனை சொல்லிட்டாருன்னா எங்கன்னா தப்புமாங்க வாழ்க்கை. ஆலோசனை சொல்லுகிறவர் யாரா இருக்கிறாரு? கர்த்தரா இருக்கிறார். மனுஷன் ஆலோசனை வேணா தப்புமே தவிர தெய்வத்தினுடைய ஆலோசனை தப்பவே தப்பாது. அல்லேலூயா. அப்ப தெய்வத்தினுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவன் இந்த பூமியில அவன் வாழ்கிற வரை வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த இரவு வேலை, இந்த 8ஆம் நாளில இந்த இரவு வேலையில கேட்டு பாருங்க, எந்தெந்த காரியத்துல தெய்வத்தினுடைய ஆலோசனை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல கேட்டுக்கணும். ஒரு டிவி வாங்கணும், டக்குன்னு இஎம்ஐல வாங்கிடுறோம். உண்டா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டக்குன்னு இஎம்ஐல வாங்கிடுறோம். ஏதோ ஒன்று வாங்கிடுறோம். அது வாங்கினதுக்கு அப்புறம் கட்ட முடியலன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது மனம் பதறுது. ஐயோ, இதை கட்ட முடியாம போயிடுச்சுன்னா வெக்கம் வந்துடுமோ அப்படின்னு. அது தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம்னா அந்த சூழ்நிலை நமக்கு வராதபடிக்கு வழிவாசலை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கணும். அப்ப இனி நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அவரிடத்துல ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய குடும்பமாய் மாறிடுச்சுன்னா நம் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. இது ஃபர்ஸ்ட் படி. 2வது படி, அவர் வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்ராக், ஆபேத்நேகோ அக்னி சூளை ஒரு இத்தனை அடி உயரத்துல சலையை செஞ்சு வச்சுட்டு வணங்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர
வேற ஒன்றையும் நாங்கள் வணங்க முடியும். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துல மனுஷங்க அநேக தங்களுக்கு பிரியமான ராஜாக்கள் வரணும்ட்டு உபவாச ஜபம்லாம் பண்றாங்க. ஆனா ஒண்ணு மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்னா, ராஜாதி ராஜா ஒருத்தர் நம்மளை ஆளுகை செய்யறாருன்னா அவருக்கு கீழே வர எல்லாருமே பூஜா தான், ராஜா கிடையாது. ஆண்டோடைய பிள்ளைக்கு அந்த வைராக்கியம். நமக்கு மேல 1000 பேர் உயர்வா இருந்தாலும் நான் யாரு கீழே வரேன்? என் தகப்பனுடைய கீழே வரேன். அப்ப என் தகப்பனை மீறி ஒரு மனுஷனும் என்னை எதுவும் செஞ்சிட முடியாது. அல்லேலூயா. என் தகப்பனை மீறி எந்த சத்ருவும் அதமாக்கி போட முடியாது. அல்லேலூயா. அப்படி போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்துல என்ன நிற்க வைத்து அவர் நாமம் மகிமை அடையும்படிதான் அந்த போராட்டம் வெற்றியா மாறுமே தவிர அதுல நான் அழிஞ்சு போய் வெக்கப்பட்டு போறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணவே மாட்டார். அப்ப அங்க சிலையை உண்டு பண்ணி வச்சுட்டு எல்லாரும் இந்த சிலையை வழிபடணும்னு சொல்லும் பொழுது இந்த 3 வாலிப பிள்ளைங்களும் இல்லைங்க, இல்லை நான் வழிபட மாட்டேன். ஏன்? நாங்கள் மெய்யான தேவனை யாராவது கூற்றா நெருப்ப 7 மடங்குன்னு சொல்றாங்க. நீங்க போடுங்க, கவலை கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை விடுவிப்பார். அல்லேலூயா. அந்த தைரியத்தோட அந்த நெருப்பின் சூழலுக்குள்ள போறாங்க. என்ன நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 4வதாய் இவர் வருகிறார். அல்லேலூயா. 4வதாய். அல்லேலூயா. அந்த தானியேலின் புத்தகம் 3:29 வாசிங்க. ஆதலால் ஷத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. அங்க பாருங்க, நெருப்புல போட்டு கொள்ளுங்கடான்னு சொன்ன மனுஷனே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று அங்க திருவுளம் அங்க வார்த்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். அதுல 30 அழகா வாசிங்க. ராஜா ஷத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் என்று அங்க அந்த 3 பேரை வெட்கப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு அநேகர் கூட்டம் கூடிட்டாங்க. இவங்களை வெட்கப்படுத்தி அடிச்சுன்னுட்டு அதனாலதான் இந்த காரியம் நேர்ந்தது. ஆனா அழிவை காண வேண்டும் என்று நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தி அடிக்கணும்னு நினைச்சவன வெட்கப்படுத்திட்டார். அல்லேலூயா. தேவஜனமே, உங்களை அடிக்க எத்தனையோ பேர் எழுப்பியிருக்கலாம். தேவஜனமே, உங்க காதுபடவே உங்க இயலாமை குறித்து பேசிருக்கலாம். இதெல்லாம் ஒரு குடும்பமா? நல்லதா ஒரு பொருள் வாங்க முடியல, நல்லதா ஒரு பொருள் உடுத்தி கொள்ள முடியல, இவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்க காதுபடவே பேசிருக்கலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வாங்க அப்படின்னு கேவலப்படுத்திட்டு கடந்து போன நாட்கள்ல கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அப்படி கேவலப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நான் பிரகாசம் அடையக்கூடியவரை நான் பார்க்கணும், என் வேதத்தை நான் பார்க்கணும். இதான் ரகசியம். ஓடி போய் உழைக்கணும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றதுக்காக ஓடி உழைக்கணும் முக்கியம். ஆனா அந்த ஓடி உழைக்கக்கூடிய நேரத்துக்கு முன்பாகவே நான் முழங்கால் படிட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காய் நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை என்று ரோமர் 11 வாசிட்டு கையை வச்சுட்டு நீங்க வெளில போங்க. உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவனும் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சுயமுயற்சியின் மேலே போயிட்டு சுயபலத்தை போய் நிற்கும் பொழுது அங்கே கையேந்தி நிற்கக்கூடிய சூழலுக்கு நாம் வந்துடுறோம். மனுஷன் தாழ்த்தி பார்க்கணும்னு பார்ப்பான். அந்த தாழ்மையிலையும் நான் கேட்காதபடிக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு இல்லை, அதான் நாம் ஆராதிக்கிற தேவன். எங்கேயுமே தன் பிள்ளைகளை கையேந்த விடவே மாட்டார். தன் பிள்ளை என்னைக்கு வானத்துக்கு நேராக கையை தூக்குதோ அந்த கையை தூக்குற பிள்ளைய எங்கேயுமே கையேந்த விடவே மாட்டாருங்க. நம்ம அநேக வேளையில கையை தூக்கிறதுக்கு முன்பாக கையை நீட்டிடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வாழ்க்கையை மாற்றி பாருங்க. நீங்க வெட்கப்படாதபடிக்கு இருக்க ரோமர் 10:11 வாசிட்டு வானத்துக்கு நேராக கையை தூக்கி இந்த வேத வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்,
நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் வியாபாரம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் வேலை வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஊழியம் வெட்கப்பட்டு போவதில்லை, எதுவுமே வெட்கப்பட்டு போவதில்லைங்க. ஏன்னா அந்த ரோமர் 10:11 அழகாய், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று வேதத்தை கோடிட்டு காமிக்கிறாங்க புஸ்தகனாகிய பவுல். அல்லேலூயா. அப்ப அதை அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை. அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒரு ஜெபத்தை கத்துத்தரேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லிட்டு, அப்பா என் பிள்ளைகளை நீர் ராஜாவாய் வைப்பீர். எனக்காக உன் வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, என் வியாபாரத்தை நீர் மேன்மையாய் வைப்பீர். ஏன்னா வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தாவே, நான் விரும்புகிறதை நீர் செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கிளைம் பண்ணி, அநேக வேளையில ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா வரல நமக்கு, வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கணுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தர் ஒரு தேவை, ஒரு காலேஜில் ஒரு சீட்டு தேவை, ஓகே, மார்க்கெல்லாம் இருக்கு, நீங்க மார்க் ஷீட் எடுத்துன்னு போய் நீட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டோ யாரோ, எங்க போற, அந்த காலேஜ் சீட்டு கேட்க போற. அப்படியா, அந்த காலேஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, என் பேரை சொல்லு, சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்றாங்கன்னு வச்சுப்போம். என்னப்பா சொல்ற, நீ போப்பா, என் பேரை சொல்லுப்பா. பையன் 600க்கு 598 எடுத்துருக்கிறானே வச்சுப்போம் உதாரணத்துக்கு. அங்கே போனோன்னா அந்த நண்பர் கொடுத்த கான்ஃபிடென்ட், நேராக போனோன்னே அவர் அனுப்பிச்சாருங்க, அவர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க. அந்த அனுபவம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணோன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டு, ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணோன்னா ஒரு சலுகை, இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? அப்போ ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லும் பொழுதே வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஒரு நன்மையோ கிடைக்குதுன்னா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், அவர் நாமத்தை துதிக்கிற பிள்ளைகள், அவர் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகள் எப்படிங்க வெக்கப்பட்டு போகும்ன்ற? வெக்கப்பட்டு போகவே போகாது. அப்போ நம்ம ஜெபிக்கிற வேலையில ஜெப பேட்டர்னை மாற்றணும், அவ்வளோதான். துதிக்கிற பேட்டர்னை மாற்றணும், கண்ணீர் சிந்துகிற பேட்டர்னா இருக்கக்கூடாது. நம்மை மறந்து அவரை ஆராதிக்கும் போது அந்த கண்ணீர் தானா வரும். அந்த அனுபவத்துக்குள்ளாக திருச்சபை வரணுங்கிறது தான் என்னுடைய ஜெபம். கஷ்டத்தை நினைச்சு கசக்கி புளிச்சு கண்ணீர் வரக்கூடாது, அது ஜெபம் அல்ல. நன்றி ஆண்டவரேன்னு கையை தூக்கும் போது ஒரு சரீரத்துல ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு அபிஷேகம் வரும்போது ஒரு கண்ணீர் வரும். அது தேவனுக்கும் நமக்கும் இருக்க உறவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பிள்ளை வந்துட்டான் என்னை பார்க்க, என் பிள்ளை 4 மணிக்கு வந்துட்டான், என் பிள்ளை 5 மணிக்கு வந்துட்டான், என் மக 6 மணிக்கு வந்துட்டான், என் மக 12 மணிக்கு வந்துட்டான். தகப்பனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை புதுப்பிச்சுக்கிட்டே உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேவனை நம்பி இருக்கும்போது, நாம் தேவனை நம்பி இருக்கும்போது வெக்கப்பட்டு போவதில்லைங்க, வெக்கப்பட்டு போவதில்லை. அப்போ நீங்கள் கிளைம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற வசனத்தை கிளைம் பண்ணி ஆண்டவரை நீங்கள் குடும்பத்துக்கு இந்த காரியங்களை செய்வீங்க. ஏன்னா உங்கள் வேதம் சொல்லுதில்லப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்கன்னு. நியாயமானவைகளை கேட்கணும், அல்லேலூயா. அநியாயமானவைகளை கேட்கக்கூடாது. எப்படி அநியாயமான ஆண்டவர் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா இருக்கீங்களா, அவனை தூக்கிடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படி தூக்கிடுங்கன்னு கேட்டால் உங்களை தூக்கிடுவார். வா நீ இருந்தால் உலகத்தில் இருந்தால் 10 பேரை தூக்கிடுவ, 10 எனக்கு வேணும், நீ முதல்ல வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவார். அப்படி ஜெபத்தை, சூனிய ஜெபத்தை நம்ம பண்ணக்கூடாது. அநேக வேலையில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பேட்டர்னையே மாற்றணும். துதிக்க உக்காரணும், கொஞ்சம் உக்காரணும், கெஞ்ச உட்காரக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சிற பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்குங்க, கெஞ்சிற பிள்ளைக்கு தான் சீப்போ அப்படின்னு தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சிற பிள்ளைகளுக்கு அது கேட்காம என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் தகப்பனும் தாயும் போட்டுன்னு கொடுப்பான். கொடுத்துருக்குறீங்களா அப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களை கொஞ்சிற பிள்ளைங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்களாம் உங்களை கொஞ்சிலையோ? சம்மாடி வாங்குவாரா? அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. இன்னைக்கு நாம் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோமாக. அப்பா,
கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து போய் வந்திருக்கலாம். ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு வந்திருக்கலாம். ஏன் நான் இங்க போகணும், அப்படி என்ன இங்க இருக்கு அப்படின்னும் வந்திருக்கலாம். ஆனால் தேவரீர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, நீ நடத்துவீராக. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். எங்கள் மேலே உன் கண்ணை வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை போதித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நடத்துங்க. இந்த நிமிடம் வரை வெட்கப்பட்டு போகக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய இருதயத்திலே இருக்குமே என்றால் அந்த வாழ்க்கையை தூக்கி போடுங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருக்குமே என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற கிருபைத்தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. மீதியாயிருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென்.